வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 12 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: கிழக்கு காற்று தொடர்ந்து முன்னேறி உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இரு காற்று இணைவு இல்லாமல் தொடர்ந்து வெப்பமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கிறது. அரபிக்கடலிலும் எந்தவித காற்று சுழற்சியும் அருகில் இல்லை. இதன் காரணமாக மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றை குளிர்விக்காமல் வெப்பமடைந்து மேற்கு நோக்கி கேரளா பக்கம் போய் கேரளா அரபிக்கடலோரம் மட்டும் மழை பொழிவை கொடுக்கிறது. எங்கும் இடைமறிக்காமல் மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றின் காரணமாக மேற்கு மாவட்டங்களில் வெப்பநிலை வரக்கூடிய திங்கட்கிழமை வரை, அதாவது இன்றைக்கு தேதி 12, 13 வெள்ளி, 14, 15 இந்த 3 நாளும் 100 டிகிரி வரை எட்டும். எங்க அதிகமா 100 டிகிரி வரைக்கும் எங்க எட்டுன்னு பாத்தீங்க, எல்லா இடம் கிடையாது. மேற்கு மாவட்டங்கள்ல மட்டும் பொள்ளாச்சி, தாராபுரம், திருப்பூர், ஈரோடு, கரூர் இந்த பகுதி மட்டும். அதே போல தென் மாவட்டங்கள்லையும் சிவகாசி, அதே போல சேலம் இது வரைக்கும் 100 டிகிரி நெருக்கமா இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த சிவகாசி, விருதுநகர் எல்லாமே, சாத்தூர் இந்த பக்கம் எல்லாமே மேற்கு பகுதி, அதாவது விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி. அடுத்தபடியாக பாலக்காட்டு கணவாயோட காற்று வெளியேறும் பகுதி, அதாவது கிழக்கு காற்று அரபிக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய பகுதி பொள்ளாச்சி பகுதி, உடுமலைப்பேட்டை பகுதி, தாராபுரம் பகுதி இந்த பகுதி எல்லாமே. கோயம்புத்தூருக்கும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும். நேற்றை விட இன்றைக்கு வெப்பம் உயர்ந்திருக்கும். இன்றை விட நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்கள் வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் உச்சபட்ச அதிகபட்ச வெப்பநிலையாக இந்த மார்ச் மாத வெப்பநிலையிலேயே நாளை, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும், அதாவது 13, 14, 15 இந்த 3 நாளும் வெப்பம் உயர்ந்திருக்கும். அதற்கு அப்புறம் அப்படியே குறையும். இன்றைக்கு எவ்வளவு வெப்பம் இருந்துச்சோ அதே போல திங்கட்கிழமையும், நேற்றைக்கு எவ்வளவு வெப்பம் இருந்துச்சோ அதே போல செவ்வாய்க்கிழமையும், அதாவது 13, 14, 15 வெப்பம் உயர்ந்து 16 குறையும். 17 நல்லாவே குறைஞ்சிடும். 17ஆம் தேதி மேற்கு காற்றோட வேகம் கூடும். மேற்கிலிருந்து, அதாவது தமிழ்நாட்டில் வெப்பம் உயர்வதன் காரணமாக தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தம் மற்றும் வட இந்திய நிலப்பகுதியில் ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தம் காரணமாக கிழக்கு காற்று தமிழ்நாடு ஊடாக வடக்கு நோக்கி பயணிக்கும். அதே போல மேற்கு காற்றும் தமிழ்நாட்டில் நுழைந்து இரு காற்று சந்திப்பு கேரளா, கர்நாடகா முதல் தமிழ்நாடு, கேரள எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், அதாவது கிருஷ்ணகிரி தொடங்கி திருநெல்வேலி வரைக்கும் உள்ள, கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மேலும் ஈரோடு இது வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய 27ஆம் தேதி கொடுக்கும். கொஞ்சம் அப்படியே முன்னேறி 17ஆம் தேதி, மன்னிக்கவும், 17ஆம் தேதி கொடுக்கும். 17ஆம் தேதி கொடுக்கும். இந்த 17ஆம் தேதி மாலை இரவுல அது கல்வராயன் மலைப்பகுதி, அதாவது திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம், கல்வராயன் மலைப்பகுதி கண்டிப்பாக, அதாவது ஊத்தங்கரை, செங்கம் இடைப்பட்ட பகுதி மற்றும் சாத்தனூர் டேம் அந்த பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, விழுப்புரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, மேலும் கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தோட பெரம்பலூர் மாவட்ட மேற்கு பகுதி, பெரம்பலூர் மாவட்ட பகுதி மற்றும் அரியலூர் மாவட்ட மேற்கு பகுதி, திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி, மதுரை மற்றும் அப்படியே ராமநாதபுரம் மேற்கு பகுதி, சிவகங்கை மேற்கு ஓரம் இங்கே வரைக்கும் முதல்ல 17ஆம் தேதி மழை பொழிவை கொடுக்கும். 17ஆம் தேதி, 18ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் முன்னேறும் மேற்கு. எல்லா நாளும் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இருக்கிறது. 17, 17 விட 18 இன்னும் கொஞ்சம் கிழக்கே வரும். 18 கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் வரும். 19 கடலோரத்தையும் தாண்டி கடலூர் வரைக்கும், கடலுக்குள்ள வரைக்கும் போய் மழை பெய்ய கொடுக்கும். மேற்கிலிருந்து வரும். இது கோடை வெப்பச்சலன இடைமழை கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக உள் மாவட்டங்களில் குவியக்கூடிய குறைந்த அழுத்த பகுதி காரணமாக, வெப்பம் உயர்வு காரணமாக குவியக்கூடிய இரு காற்று இணைவு வெப்பச்சலன இடி மின்னல் மழைப்பொழிவை கொடுக்கும். இடி மின்னல் கடுமையாக இருக்கும். மழையே சில இடத்துல பெய்யாது, ஆனால் இடி மின்னல் பொழந்து எடுக்கும். கடுமையான ஒரு மின்னல் கொடி மற்றும் கடும் சத்தத்தோட இடி மின்னல் இருக்கும். அதற்கிடையில மழைப்பொழிவும் இருக்கும். மழைப்பொழிவை காட்டிலும் இடிமின்னல் அதிகமாக இருக்கும். இதுல
கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, அப்புறம் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர், கடலூர் மேற்கு பகுதி, இதெல்லாம் நல்ல திருச்சி வடக்கு பகுதி, இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நாமக்கல் எல்லாமே, கொல்லிமலை எல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதியில் நல்ல மழை இருக்கும். கிழக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் குறைந்திருந்தாலும் டெல்டாவின் மேற்கு பகுதியில் நல்ல மழை இருக்கும். கிழக்கே வரும்பொழுது அதோட தீவிரம் குறைந்திருக்கும். 20ஆம் தேதி டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் 19, 20 மன்னிக்கவும் 19, 20ஆம் தேதி டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் கொடுக்கும். நம்ம இந்த அறிக்கையை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 15ஆம் தேதிக்கு மேல் 20ஆம் தேதிக்குள் மழை இருக்கு, உறுதியாக இருக்கு, வலுவான மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பின் காரணமாக ஏற்பட போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக 17ஆம் தேதி தான் மழை. அதுக்கு முன்னாடி மழை கிடையாது. அறுவடை செய்பவர்கள் 17ஆம் தேதிக்குள்ள அறுவடை செய்யணும். யாரையும் பச்சை அறுவடை செய்ய சொல்லலை. யாரையும் அதாவது ஒதுக்கி தான் பெய்யும். உங்களுக்கு ஒதுக்கிட்டு கூட போகலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வரக்கூடியது இடிமழை, கோடை மழை. பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும், பல இடங்களை ஒதுக்கியும் இருக்கும். ஒதுக்கி இருந்தால் உங்களிடம் கூட ஒதுக்கி இருக்கலாம், அதில் உங்கள் இடம் கூட மிதமாக பெய்யலாம், அல்ல உங்கள் இடம் கனமாக கூட பெய்யலாம், உங்கள் இதில் கட்டும் இடி மின்னல் தாக்கிட்டு லேசாக கூட பெய்யலாம். எல்லா வானிலையும் மாறி மாறி அமையும். ஆனால் வெப்பம் கண்டிப்பாக குறைந்துடும். வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு மேலே குறைஞ்சிடும். இப்போ வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான் உச்சபட்ச வெயிலை எட்டும். அதுவும் வேலூரை விட வெயில் குறைவாக இருக்கும். அதாவது ஈரோடை விட வேலூருக்கு வெயில் குறைவாக இருக்கும். அங்கெல்லாம் 33, 34 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். 95 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்கும். அங்கெல்லாம் அவ்வளவு இருக்காது. மேற்கும் பாலக்காட்டு கணவாயிலிருந்து காற்று வெளியேறக்கூடிய இடத்துல கிழக்கு காற்று வெப்பமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம், அதன் சுற்றுவட்டார பகுதி, அரவக்குறிச்சி இந்த பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதி, ஈரோடு மாவட்ட பகுதி, கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்ட மேற்கு பகுதி இதெல்லாமே கொஞ்சம் நல்ல வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் மழை வருது. இந்த வெயில் காரணமாக தான் 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. இதுல கடலோர மாவட்டங்கள், அதாவது வங்க கடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 19, 20, 21 தேதியில மழை இருக்கு. டெல்டாவின் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்காலுக்கெல்லாம் 17 மழை இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனால் 18 கூடுதல் வாய்ப்பு, 19 உறுதி, 20, 21 மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. அதற்கடுத்து மாத இறுதியில் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும். வெயில் ரொம்ப அதிகரிக்காது. கொஞ்சம் வெயில் கூடினாலும் 100 டிகிரிக்கு மேல் போகாது. அதுவும் எங்கே 2-3 இடத்துல தான் நான் சொல்கிறேன். கடலோரம்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். உங்களுக்கு வெயில் கூடுதலாக தெரிஞ்சாலும் டெம்பரேச்சர் வெப்பநிலை மாநிலம் பார்த்தீங்கன்னா அது குறைவாக தான் இருக்கும். 100 டிகிரி போல் உணரப்படும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே 100 டிகிரி இருக்காது. உண்மையிலே நீங்கள்லாம் தஞ்சாவூர், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதியெல்லாம் வெப்பம் அதிகமாக தெரியும். ஏன்னா நம்மளாம் பழகி போய்விட்டது. நம்ம உடல் இரவு நேர குளிரை அனுபவிக்கிறோம். பகலில் திடீர்னு வெயில் வரும்பொழுது நம்ம தோல் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அதனால தான். அது இல்லாமல் பொட்டல் வெளியாக இருக்கிற இடத்துல உணர்வு வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்படி இருக்குது. ஆனால் உண்மையிலே வெப்பம் அவ்வளோ இல்லை. வெப்பம் 100 டிகிரியை தொடக்கூடிய இடம் மேற்கு மாவட்டங்கள் தான். மேற்கு, அதுவும் பாலக்காட்டு கணவாய் இடங்களில் தான் இப்போ ஒரு வித்தியாசமாக வரக்கூடிய 3 நாள் இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும். அதுக்கப்புறம் வெப்பம் எல்லா மாவட்டங்களுக்குமே குறையுது. மழை வருது. 17, 18, 19, 20, 21, 22 மழை. இதில் 17 மேற்கே, 18 சற்று கிழக்கே வரும். 19, 20, 21 நல்ல வங்க கடலோரம் வரைக்கும் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையில் இடி மின்னலுடன் மழை பொழிவை கொடுக்கும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். ஒதுக்கி என்பதையும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். நன்றி. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன்.